இந்த ஒரு ரெசிபியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ பலாப்பழம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. பலாப்பழ பாயாசம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1/2 கப் ஜவ்வரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கப் வந்து பலாப்பழம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது விசில் வரதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். வெல்லம் வந்து 1 கப் சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதுங்க. அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் விசிலும் வந்து வந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்துருச்சுன்னு பாருங்கள். நல்லா கண்ணாடி மாதிரி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகு உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அந்த வெள்ளத்தோட நல்லா வந்து ஜவ்வரிசியும் பலாப்பழமும் 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட ஒரு 1/2 கப் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சுகர் கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் 1 நிமிஷம் கொதிச்சோடனே சூப்பராக ரெடி ஆகிரும். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான ரொம்பவே டேஸ்டான பலாப்பழ பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.